என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இளவரசி, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்துல முதல் முதல் பட்டதாரி நீதாம்மா. இளவரசி, நம்ம சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் நாளைக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டு வேற வீட்டுக்கு போறவதானே அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் எனக்கு பிறந்தது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எனக்கு மூத்த மகன் இளவரசி தான் சொல்லி எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நீ படிச்சு பட்டம் வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ஆம்பளை பசங்க தான் பெத்தவங்களையும் குடும்பத்தையும் காப்பாத்துவாங்களா? பொம்பளை பசங்களால காப்பாற்ற முடியாதா? உங்க அம்மா கூட சொல்லுவா, நமக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நாம தனியாத்தானே இருக்கணும்னு சொல்லி வருத்தப்படுவா. நான் தான் சொல்லியிருக்கேன், இளவரசி இருக்கும்போது நீ கவலைப்படாத, உன்னை மகாராணி மனதில் வச்சு காப்பாத்துவான்னு. கண்டிப்பாப்பா, உங்க எல்லாரையும் நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன். நான் சொல்லல, இளவரசி கண்டிப்பா காப்பாத்துவா. கடவுள் நம்மளை கைவிட்டாலும் இளவரசி கைவிட மாட்டா. அப்பா, என்னப்பா எதுக்கு கண் கலங்குறீங்க? இல்லம்மா, உங்க அம்மா என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டதுலேருந்து கஷ்டத்தை தவிர வேற எதையுமே அவ பார்த்ததில்லை. அவளுக்காக என்னால எதுவுமே செய்ய முடியல. அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறந்ததுனால அவங்களுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு வாழ்க்கையில சிக்கனமா இருந்ததுனால உங்க அம்மாவுக்கு எதுவும் செய்ய முடியல, அவளை சந்தோஷமா வச்சுக்கவும் முடியல. இளவரசி, உன்னை எப்படியோ ஒரு பட்டதாரியாக்கிட்டேன். எனக்காக நீ ஒரு உதவி செய்வியாம்மா? என்னப்பா செய்யணும் சொல்லுங்க. ஒருவேளை உங்க அம்மாவுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துட்டா. என்னங்க நீங்க ஏன் இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்க? நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடாதுமா. எனக்கு முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, உனக்கே தெரியுமே. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, தைரியமா இருங்க. நான் தைரியமா தாமா இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அம்மாவை கைவிட்டுடாதம்மா. என்னப்பா, நான் அப்படி உங்களெல்லாம் கை விட்டுடுவேனா? நீ கைவிட மாட்டேம்மா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு ஆச்சுன்னா அங்க உங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதேம்மா. அப்போ உங்க அம்மாவை அனாதையா நிர்கதியா நிக்க விட்டுறாதீங்கம்மா. எனக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதம்மா. கவலைப்படாதீங்கப்பா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அம்மாக்கு அப்படி ஒரு நிலைமை நான் வரவிட மாட்டேன். ஏய், ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? அதுதான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? என்னடி சொல்ற? அந்த சிறியனுக்கு சம்பந்தம் பேச போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீங்க. அது உங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல, எனக்கும் தான். அவனை என் கார் டிரைவரா வச்சுக்கிறது கூட நான் யோசிப்பேன். எப்படி அவனை போய் என் ஹஸ்பண்டா ஆக்க முடிவு பண்ணீங்க? இல்ல மீனா, வெளியில போய் ஒரு பையனை தேடுறதுக்கு செழிய என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரனாச்சேன்னு. சொந்தன்றதுக்காக எந்த தகுதியுமே இல்லாதவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? தேங்க் காட் அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா நான் எங்கேயாவது ஓடி போயிருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் பண்ணீங்க. சரி, பேரண்ட்ஸ்க்கு இந்த சந்தோஷமாவது கொடுக்கலாமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதுக்காக கண்டனத்துக்கு என் தலையில கட்டி வச்சிருவீங்களா? என்னடி மம்மிக்கு தான் அறிவில்லைன்னு உங்களுக்கு எங்க போச்சு? அந்த செழியனை உங்க ஆபீஸ் செக்யூரிட்டி இன்சார்ஜா வைக்கிறதுக்கு தான் லாயக்கு நீங்க தானே சொன்னீங்க.
அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணீங்க? ஒரு டிகிரி கூட முடிக்காதவனை எப்படி டாடி ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போவேன்? இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? மீனா, நீயே இவ்வளவு தூரம் யோசிக்கிறப்போ நான் யோசிக்காம இருப்பேனா? உன்னையும் பத்தி யோசிச்சேன். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்ன சொல்றீங்க? மீனா, நமக்கு சமமான இடத்துலையோ நம்மளை விட உயர்ந்த இடத்துலையோ உன்னை கட்டி கொடுத்தா நீ அங்கே சுதந்திரமும் சந்தோஷமும் வாழ முடியாதுமா. உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதே நம்மளை விட தகுதி குறைவான இடத்துல உன்னை கட்டி கொடுத்தா நீ அங்கே எஜமானி மாதிரி இருக்கலாம், மற்றவங்க உனக்கு வேலைக்காரங்க மாதிரி இருப்பாங்க, உன் புருஷன் உள்பட. அதனால தான் இப்படி ஒரு சம்பந்தத்தை பார்த்தம்மா. அது மட்டும் இல்லை, ராஜேஸ்வரி அக்கா உன்னை பூ மாதிரி வச்சுப்பாங்க. நீ ஏதாவது கோபத்தில் தப்பா பேசினா கூட நம்ம தம்பி பொண்ணு தானேன்னு அனுசரிச்சு போவாங்க. அது ஓகே டாட். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. அந்த செழியனை போய் அவனும் ப்ளீஸ் டாடி, இனிமே இந்த மாதிரி மாப்பிளைய பார்க்காதீங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லனாலும் ஏன் மனசுக்கு பிடிச்சோன்னா பாருங்க. என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? இவ மனசுக்கு பிடிச்சவன நாம எங்கன்னு போய் தேடுறது? ஏய், நீ வேற உயிரை வாங்க படி. என்னம்மா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியும் பார்க்க முடியாதுன்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. நான் அப்படி என்னம்மா பாவம் பண்ணேன்? இன்னும் நீ மாறலையா? ஏன் என்ன நிம்மதியா இருக்க விடாம இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? அம்மா, அவசரப்படாதீங்கம்மா. இளவரசி நல்ல முடிவோட தான் வந்திருக்காங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க சுப்பிரமணியோட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிருக்காங்கம்மா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்றீங்களா? அம்மா, இது பொய் இல்லம்மா, சத்தியமா உண்மை. நீங்க சொல்றீங்க, இன்னும் சொல்ல வேண்டியவங்க வாயை திறந்து சொல்லலையே. ராஜா சொல்றது உண்மைதாம்மா. இனிமே உங்க மனசு நோகாதபடி நடந்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஆசைப்பட்டபடி, நீங்க சொல்றபடி நான் அந்த வீட்டுல போய் வாழ்றேன். இவ்வளவு சீக்கிரம் உன் முடிவை மாத்திக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. ரொம்ப சந்தோஷமா. அக்கா, அக்கா. ஏ கயல், நீ எதுக்கு இங்க வந்த? என்னக்கா பேசுற நீ? நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு நாளைக்கு நான் வந்து வாழ போற வீடு. இங்க நான் வரக்கூடாதா? வர முடியாத சூழ்நிலையை தான் நீ உருவாக்கிட்டியே. நல்ல வேளை, பெரிய மாமா குழந்தைய ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருக்காரு. சுப்பிரமணி கடைக்கு போயிருக்கு. அவங்க மட்டும் இப்ப இருந்திருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். என்னக்கா, நீ ஏன் என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவ போல இருக்கே? சுப்பிரமணிக்கு பொண்டாட்டியா, இந்த வீட்டுக்கு மருமகளா ஆசையா உனக்கு ஆரத்தி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. சுப்பிரமணி தான் இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உன்னை கழுத்து பிடிச்சி விரட்டிட்டால. அது உன் மேல இருக்கிற பாசத்திலையும் சுப்பிரமணி மாமா மேல இருக்கிற ஆசையிலையும் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன்க்கா. நீ மறந்துட்ட சரி, ஆனா சுப்பிரமணி எதையும் மறக்கலையே. பத்தாததுக்கு அம்மா வேற வாசல்ல நின்னு கெடு வச்சுட்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி உன் ஆசை எப்படி நிறைவேற போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்படியாவது நீயும் சுப்பிரமணியும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் அந்த கார்த்திக் விஷயத்த ஆறுமுக மாமா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தோம். நான் வெளியில சொல்லல. ஆனா எல்லாம் வீணாயிடுச்சு. சரி விடுக்கா, நடந்ததை பத்தியே பேசி என்ன பிரயோஜனம்? நடக்க போறத பத்தி பேசுவோம். சரி, முதல்ல நீ கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம். யார் உன்னை இங்க வர சொன்னது? நான் தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. திருப்பி ஏன் இங்க வந்த? போ வெளியே. மாமா பேசாத. போற வர இடத்துல தான் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. கடைசியா வீட்டு பக்கமே வந்துட்டியா? பார், என் கண்ணு முன்னாடியே நிக்காதன்னு எவ்வளவு சொல்லியும் திரும்ப வீட்டுக்கே வந்திருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சம் எடுத்து இருக்கணும். போடி வெளியே. சுப்பிரமணி, கோவப்படாத. அவ அக்கா மேல இருக்கிற பாசத்தினாலதான் இங்க வந்திருக்கா.
எந்த காரணத்தை சொல்லியும் இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இவ சரியான கைகாரி. இவள வீட்டுக்குள்ள விட்டா குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான். மாமா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல, அக்காவை பார்க்க தான் வந்தேன். நீ யார பாக்குறதுக்காகவும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. போ வெளியே. சுப்பிரமணி, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு. அண்ணே, நீங்க சும்மா இருங்க. நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், இங்கே நின்னுட்டு இருக்க. போ வெளியே. போ. சுப்பிரமணி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். தங்கச்சிக்காரி அக்காவை பார்க்க வரக்கூடாதா? அப்படி என்ன அவ தப்பு பண்ணிட்டா? நீ இளவரசி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்ததை பிரிச்சுட்டாளா? இல்ல இல்ல, ஏற்கனவே நீ அவ்வளவு பிரச்சனையில தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. என்னமோ உன் கூட வாழணுங்கிற ஆசையில அந்த கார்த்திகோட கூட்டு சேர்ந்துட்டா. அதுக்குதான் அன்னைக்கே அடிச்சுட்டல. அந்த தண்டனை பத்தாதா? அதை விட்டுட்டு பார்க்க கூடாது, பேசக்கூடாது, போக கூடாது, வரக்கூடாது, கேட்க கூடாதுன்னு எப்படி? இது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என்னோட வீடு. என் வீட்ல அவ இருக்க கூடாது. இது என்னோட வீடு. என் வீட்ல அவ இருக்க கூடாது. உன் வீடு. இவ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? கயல், ஒரு 2 நிமிஷம் இரு. என் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம போயிடலாம். நீ என்ன நீ சொல்றீங்க? நீங்க எதுக்காக நீ இப்ப வீட்டு விட்டு போகணும்? எதுக்குப்பா? நான் இங்க இருந்தா இவ இங்க வந்து போக தான் செய்வா. உனக்கு தான் பிடிக்காதுல்ல, அதனால தான் சொல்றேன் நான் இப்பவே போயிடுறேன்னு. சரி, என்னமோ செஞ்சு தொலைங்க. ஏய், அதான் சொல்லிட்டாருல, உள்ள வா. ரொம்ப நன்றிக்கா. எதுக்கடி நன்றி இல்ல சொல்லிட்டு இருக்க? திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து போறதுக்கு மாமாவை சம்மதிக்க வச்சுட்டால, இது போதும்க்கா. நான் எப்படியாவது மாமா மனசுல இடம் பிடிச்சிருவேன். பாத்துடி, பழையபடி அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு பிரச்சனையில மாட்டிக்காத. என்னடி இது? இன்னைக்கு என்ன பார்த்து பஸ் ஆட்டோ எதுவுமே வரல. ஏதோ பிரச்சனையால ஸ்ட்ரைக்கர் சொல்றாங்க. நமக்கு வேற பிராக்டிகல் இருக்கு. இப்போ என்னடி பண்றது? என்னடி பண்றது? 2 வீலர்ல தான் லிஃப்ட் கேட்டு போணும். 2 வீலர்ல லிஃப்ட் கேட்டு போணுமா? சரி வா போலாம். போலாம். சார், இன்னைக்கு பஸ் ஆட்டோலாம் ஸ்ட்ரைக், எக்ஸாம் இருக்கு. கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? வாங்க. வாலில பைக்ல போலாம். டைம் ஆகுது. இல்ல, நீ போ. வாடி போலாம். என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுது. என்னங்க யோசிக்கிறீங்க? ஆபத்துக்கு பாவம் இல்ல, வந்து உட்காருங்க. ஏங்க, என்ன யாரோ 3rd பர்சன் நினைச்சுக்கோங்க. வாங்க, வந்து உட்காருங்க. ஏன்டி இப்படி யோசிக்கிற? பிராக்டிகல்ஸ் கோட்டை விட்டானா 6 மாசம் வேஸ்டா போய்டும்டி. வாடி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே. போலாம் வழியில. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. மச்சான், போலாமா? போலாம்டா. சரியா?
நீங்க என்னம்மா இங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ போப்பா, சரி அப்புறம் வருவான். வரேன்டா. ஓகே வரேன். நீ என் தம்பி பொண்ண வேண்டான்னு சொன்னப்ப நீ தன்மான சிங்கம் கொள்கை வீரன்னு பெருசா வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மனசுல இப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு தான் மீனாவை வேண்டான்னு சொன்னியா? என்னம்மா சொல்றீங்க? என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த கன்றாவி தான் என் 2 கண்ணால பார்த்தனே. மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. என்னடா புரியல? இன்னும் ஏன் நடிக்கிற? இந்த சிறுக்கு இளவரசியோட தங்கச்சிய நீ இப்ப உன் வண்டியில இருந்து இறக்கி விட்டத நான் தான் பார்த்தனே. ஓ, அத சொல்றீங்களா? மா, பஸ் கண்டக்டருக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் ஏதோ பிரச்சனைமா. அதனால அந்த ரூட்ல பஸ்ஸும் வரல, ஆட்டோவும் வரல. நான் அந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது இவங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால லிஃப்ட் கேட்டாங்க, நானும் லிஃப்ட் கொடுத்தமா, அவ்வளவுதான். டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நான் ராஜேஸ்வரி. மா, சத்தியமா நான் சொல்றது உண்மைமா. என் ஃப்ரெண்டு சுரேந்தர் இருக்கான்ல, அவன் கூட லீலாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்ததை நீங்க பாக்கலையா? இந்த பாரு, நீ ஏதாவது சொல்லி என்ன சமாளிச்சிடலாம்னு நினைக்காத. நீ இன்னும் பழச எல்லாத்தையும் மறக்கலன்னு நினைக்கிறேன். நீ இந்த பிச்சைக்கார குடும்பத்துல இருந்த போது அண்ணன் அண்ணன் இந்த சுப்பிரமணியம் பின்னாடியே சுத்திட்டு இருந்த பாரு. அவன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவில் இருக்கியா? அந்த மாதிரி எந்த எண்ணமும் என் மனசுல இல்லம்மா. வழியில பார்த்து லிஃப்ட் கேட்டாங்க, ஜஸ்ட் நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். நான் தான் சொன்னேனே, இந்த கதை எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இங்க பாரு, உன் மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்தா அந்த எண்ணத்தை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு, தெரியுதா? எல்லாரும் சொல்ற மாதிரி நான் செத்தாலும் ஆசை நிறைவேறாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் செத்தும் ஆவியா வந்து கூட உங்களை ஒண்ணு சேர விட மாட்டேன்.